வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோடய சேனலை பார்த்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி என்னோடய சேனலில் கமெண்ட் பண்ணி என் கூட பேசுகிற அனைத்து அன்பு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. புதுசாக பார்க்குறவங்க, என்னோடய சேனலில் பார்க்குறவங்க என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அன்பும் ஆதரவும் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு எப்பயுமே நீங்கள் என்கிட்ட அன்பாக பேசுகிறீங்க. இந்த அன்பு எப்பயுமே நிலச்சி நிற்கட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய மருமக அத்தை எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொன்னால், சரிடா தங்கம், நீ கடையில் போய் வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் இல்லை, வீட்டில் செஞ்சுத்தாங்க அப்படின்னு சொன்னதுனால அப்புறம் என் பையனை விட்டு நாட்டுக்கோழி வாங்கிட்டு வர சொன்னேன். நாட்டுக்கோழி அதோடு எனக்கு மீன் குழம்பு வேணும்னு சொன்னதுனால சரி மீனும் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு என் மருமகளுக்காக நான் மீன் குழம்பு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறேன். அப்படியே முட்டையை வேக போட்டு முட்டை வச்சுட்டேன். மீன் குழம்புக்கு வெங்காயம் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு வெந்தயம் சோம்பு போட்டு தாளித்தேன். சில பேர் கடுகு போடுவீங்க, நான் அதெல்லாம் போடலை. வெறுமனே வெந்தயம் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் பூண்டை போட்டு நல்லா வதக்கிட்டேங்க. நல்லா வதங்கணுன்னா தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். அது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள் மிளகாய்த்தூள் போட்டு தனியாத்தூள் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் தனித்தனியாக இருந்தால் தனித்தனியாக போட்டுக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ண மிளகாத்தூளை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டாங்க. இந்த ஸ்டேஜில் மீனை நல்லா வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவு மாங்காவும் வெட்டி வச்சுக்கிட்டேன். எங்கள் வீட்டில் மாங்காய் போட்டு சாப்பிடுவாங்க, அது ரொம்ப பிடிக்கும். அதனால் நல்லா கொதிஞ்சோன்னே மீனையும் மாங்காவும் போட்டு ஸ்லோவில் ஒரு 10-15 நிமிஷம் வச்சு எடுத்த மீன் குழம்பு தயார். மீன் குழம்பு நான் வச்ச மெத்தடு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எப்படி மீன் குழம்பு வைப்பீங்கன்னு சொல்கிறதையும் என்னோடய கமெண்டில் போடுங்க. அதையும் நான் பார்க்குறேன். உங்கள் சேனலில் போட்டிருந்தா எனக்கு சொல்லுங்கள், நானும் பார்க்குறேன் இப்படி தான் மீன் குழம்பு வைக்கணும் அப்படின்ட்டு. நான் வச்ச மெத்தடையும் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்து நாட்டுக்கோழி பிரியாணி. நாட்டுக்கோழி பிரியாணி நான் ரெடி பண்ணுறேங்க. என் மருமக எனக்கு நாட்டுக்கோழி பிரியாணி செஞ்சு தாங்கன்னு சொல்லி கேட்டதுனால நாட்டுக்கோழி வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தேவையான அளவு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். ஒரு பாத்திரத்தில் நல்லா சுத்தமாக கழுவின நாட்டுக்கோழியை போட்டு அதில் தயிர், மசாலா, கரம் மசாலா பவுட்ரு, மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊறணுங்க. அது கூடயே கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒன்றா போட்டு நல்லா கலந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறணுங்க. அந்த ஊறுற கேப்பில் வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி தழை, புதினா, தேவையான அளவு தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். அது ஊறினோடனே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தேவையான அளவு எண்ணெய், நெய் போட்டுக்கணும். நான் நெய் போடலைங்க, எங்கள் வீட்டில் நெய் வேண்டாம், வெறும் எண்ணெயிலே பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நெய் நான் போடலை. நெய் நல்லா போட்டால் அந்த ஃப்ளேவர் நல்லா தூக்கி கொடுக்கும், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெய் போடுங்க, நான் நெய் போடலை. அதோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சிட்ட பிறகு இங்கே மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே மணக்க நித்த நெல்ல சோறு நெய் மடக்கு கத்திரிக்காய் அப்படின்ற மாதிரி பழைய சோறுக்கு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா கலக்கி வச்சுட்டேன்னா இந்த பக்கம் கொஞ்சம் எங்கள் வீட்டில் சீரக சம்பா அரிசி வாங்கிட்டு கொடுத்தாங்க. அது ஒரு 2 பங்கு, அதாவது 2 காப்பி, 2 ஆழாக்குன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, 2 ஆழாக்குன்னு அரிசி எடுத்து நல்லா கழுவி அதை ஊற போட்டுட்டாங்க. ஊற பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு தக்காளி, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், உப்பு, நம்ம வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை லவங்கம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிரியாணிக்கு என்னென்ன செய்வீங்களோ அது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அது நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம கலக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா கறிக்கூடை, கோழி கறிக்கூடை, அப்படியே எடுத்து கொட்டுங்க. அப்படியே எடுத்து கொட்டுங்க. கொட்டி நல்லா கிண்டி தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்கிட்டு அது நல்லா விசில் அடங்கினோடனே அதில் தேவையான அரிசி நான் 2 பங்கு எடுத்துருக்கேன். அப்போ 4 பங்கு தண்ணி விடணும். 4 பங்கு தண்ணி விட்டு கொதிஞ்சிடும். உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு புளிப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு
அரிசியை போடுங்க. அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டு அது வந்து தண்ணி ட்ரை ஆகும் பார்த்திங்களா, அந்த நேரத்தில் மூடி போட்டு மூடுங்க. மூடி ஒரு விசில் விட்டிங்கன்னா நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி. இது கூட தயிர் பச்சடி முட்டை வச்சு சாப்பிட்டோங்க. உங்கள் வீட்டில் இது மாதிரி நீங்கள் செய்வீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் செஞ்சுட்டு சாப்பிட போகிறேன். நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. எங்கள் வீட்டுக்கு வாங்க, நீங்களும் சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் என் மருமகளுக்கும் பிரியாணி டப்பாவில் பிரியாணி எடுத்து வச்சுட்டேன். மீன் குழம்பு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தயிர் பச்சடி, அது கூட சேர்த்து ஆட்டுக்கறி கிரேவி ரெடி பண்ணி வச்சேங்க. அதை வந்து நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணல, ஆனால் சாப்பிடும் போது அதை எடுத்து வச்சேன். ஆட்டுக்கறி கிரேவி, நாட்டுக்கோழி பிரியாணி, தயிர், வெங்காய பச்சடி, ரைத்தா, அவ்வளோதாங்க எங்கள் வீட்டில் சாப்பாடு. மீன் குழம்பு வந்து ஏன் இப்போது செஞ்சீங்க, எதில் சாப்பிட போகிறீங்கன்னு கேட்பீங்க. நான் வந்து இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு சாப்பிட்றதுக்காக மீன் குழம்பு இன்றைக்கி நான் ரெடி பண்ணினேன். இது மறுநாள் சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். என் மருமக நாளைக்கு நான் சூடாக வெள்ளை சாதம் வச்சுக்கிறேன், எனக்கு குழம்பு மட்டும் செஞ்சு கொடுங்கத்தேன்னு சொன்னாங்க. சரின்னு குழம்பு மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தேன். என் மருமக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போய் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரிங்க, உங்கள் வீட்டில் நான் செஞ்ச மெத்தடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் சாப்பிட்டுட்டு என்ன கமெண்ட் சொல்கிறாங்கன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஓகே, என்னோடய சேனலை பார்த்துட்டு அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் நன்றி. என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் புதுசாக பார்க்குற அனைத்து அன்பு உள்ளவங்களும் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள். உங்களுடைய அன்பும் மாத்திரம் எனக்கு கொடுங்க. ஓகே, பாய். பிடிச்சிருந்தா என் கூட வந்து பேசுங்க, லைவில் வாங்க, பேசுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேசுவோம். டாட்டா, பாய்.